குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ராணி மைனாவதி எப்பவும் தன் புள்ள, அதாவது கோபிச்சந்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட புள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே ராஜபோக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல அரசாட்சி புரியணும், மக்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் செய்யணும் அப்படின்னு அவர் எதுவுமே நினைக்காம ராஜபோக வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. தன் பையன் எப்போதான் திருந்துவாரு, எப்போதான் ஆன்மீகத்தில் ஈடுபடுவாரு அப்படின்னு நினைச்சு இந்த தாய், அதாவது மைனா கண்ணு கலங்கி அழுகுறாங்க. அப்போ மைனாவதி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கண்ணீர் பாத்தீங்கன்னா கோபிச்சந்தோட கை மேல படுது. அந்த கண்ணீர் துளிகள் இவர் கை மேல படும் போது ரொம்ப சூடா இருக்கு. என்னம்மா ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு கோபிச்சந்த் தன் தாயை கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நீ உங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருந்தாரு, அவரும் உயிரோட இல்லை, காலம் அவரை கூப்பிட்டுக்குச்சு. ஆனா நீயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதாவிதனமா தான் இருக்கிற. ஒரு ராஜாவா நீ இருந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்யணும், நீ அதை யோசிக்க மாட்ற. எப்போதும் பார்த்தியா நீ வேற விஷயங்களை சிந்திச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோபிச்சந்த் தன்னோட அம்மாவை பார்த்து கேட்குறாரு, எனக்கு ஒரு குருவை காட்டுங்க, நான் யோக கலைகள் தியானம் இதெல்லாம் கற்றுக்கிறேன், எனக்கு குரு யாரு, என் குரு எங்கே இருக்காரு அப்படின்னு தன் தாய் மைனாவதி கிட்ட கேட்குறாரு கோபிச்சந்த். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நகர எல்லையில் ஜாலந்தர் ஒரு குரு வந்திருக்காரு, அவரை போய் பாரு, உனக்கு ஆன்மீகத்தை பற்றிலாம் சொல்லுவார் அப்படின்றாங்க. உடனே கோபிச்சந்த் சொல்கிறாரு, அந்த குருக்கிட்டேயே நான் தீட்சையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தன் அம்மா கிட்ட. இதை கோபிச்சந்தோட மனைவி லோமா விஷயத்துக்கெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஓஹோ, இந்த அம்மா அதாவது கோபிச்சந்தை ஆன்மீகத்தில் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ஜாலந்தரத்தை கொடுத்துன மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. நமக்கு இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்சந்தோட மனைவி லூமாவதி யோசிக்கிறாங்க. அப்போ 28 ராணிகளும் கூப்பிட்டு இந்த விஷயத்த ஆலோசிக்கிறாங்க. அதாவது கோபிச்சந்தோட அம்மா இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, தன்னோட மகனை ஆன்மீகத்தில் ஈடுபட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க லோமாவதி. அப்போது கோபிச்சந்த் கிட்ட இந்த விஷயத்த உன் அம்மா சரியான விஷயத்த உனக்கு சொல்ல மாட்டுறாங்க, நல்வழியை நடத்த மாட்டுறாங்க, உன்னை ஆன்மீகத்தில் அனுப்பிச்சிட்டு ஜாலந்தருக்கு இந்த அரசாட்சியை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கோபிச்சந்தும் என்ன பண்ணுற, தான் அம்மா இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எதுவுமே நினைக்காம, அவர் எந்த விஷயத்தையும் ஆலோசிக்காமல் எதையும் சிந்திக்காமல் ஜாலந்தர் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அப்போ கூட மந்திரிங்க சிப்பாக்கி இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போது ஒரு பெரிய ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருக்காரு. அப்போ ஜாலந்தரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார், ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை சற்றும் யோசிக்காமல் அந்த பெரிய பள்ளத்தில் இவர் தள்ளி விட்டுறாரு. அவரும் போய் விழுந்துடுறாரு. அந்த பள்ளத்தில் விழுந்துட்டு என்ன பண்ணுறாரு, வைக்கோல் சாணம் இதெல்லாம் போட்டு மூடிட்டு தன் மந்திரி கிட்ட சொல்கிறாரு கோபிச்சந்த், யாரும் வெளியே இந்த விஷயத்த யாரும் மூச்சு விடக்கூடாது, யாராவது ஏதாவது கேட்டால் மௌனம் சாதிக்கணும், நீங்களாம் எந்த விஷயம் சொல்லக்கூடாது, இது என்னோட ஆணை அப்படின்னு கோபிச்சந்த் சொல்கிறாரு. அப்போது அந்த ஊரை சேர்ந்தவங்களாம் யோகியை காணோம், யோகி புறப்பட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு, இது ராஜமாதாவுக்கும் தெரிய வருது, அதாவது மைனாவதிக்கும் தெரிய வருது. இல்லையே, இந்த யோகி எப்படியும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவார், எப்படி இவர் கிளம்பி போனார் அப்படின்னு புரியாமல் அந்த அம்மா ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. அப்போது
அந்த ஜாலந்தர்நாத் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வஜ்ராஸ்திரம் மற்றும் ஆகாசாஸ்திரம் பிரயோகம் பண்ணி குப்பைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தத்தில் நிறுத்திடுறார். அவரும் என்ன பண்ணுறாரு, கிணறுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ள சமாதி நிலையில் இருக்கிறார். இன்னைக்கு இந்த கதைகள் மூலம் நம்மளுக்கு கருத்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா எப்பவும் பிள்ளைகளுக்கு வந்து நல்வழியை தான் வந்து நடத்துவாங்க. யாரையும் வந்து தன் பிள்ளையை கெட்ட வழியில் கொண்டு செல்ல மாட்டாங்க. அது தாயோட இதுவும் கிடையாது. அதே மாதிரியா தன் மனைவி தன் தாய் இப்படி இருப்பாங்களா ஒரு மின்பின் யோசிக்காம தாயோட குரு ஜாலந்தரை வந்து பெரிய பள்ளத்தில் தள்ளி வைக்கல் போட்டு சாணத்தை போட்டு மூடிடுறாங்க. அதனால் நம்மளும் வந்து ஏதாவது யாரை பற்றியான விஷயங்கள் இவங்க இன்னார் இந்த விதமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அவங்க அப்படியாப்பட்டவங்க கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம வந்து அந்த நபரை நம்பணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு நபரை வந்து நம்ம வந்து சந்தேகப்படுறது வந்து தப்பு. அதெல்லாம் நம்பிக்கை தான் இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய வைரம். அந்த வைரத்தை வந்து நம்ம மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். யார் சொல்கிறதும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. நம்மளுக்கு தெரியும் அவங்கள பற்றி அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ் ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.